ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்கின்ஸ். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் பகுதி 470. உங்களுக்கான முதல் கேள்வி, இடமிருந்து வலம். டேஷ் தெரியாதவன் என்றால் அப்பாவி என்று பொருள். உங்களுக்கான நேரம். சூதுவாது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். டேஷ் நடந்துகொள் என்றால் நெளிவு சுழிவுடன் நடந்துகொள் என்று பொருள். உங்களுக்கான நேரம். சூதானமாக. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். பணிந்து போவதே பெருமை, டேஷ் இழப்பதே சிறுமை. உங்களுக்கான நேரம். மானம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். இளமை, இதற்கு இணையான வேறு சொல். உங்களுக்கான நேரம். வாலிபம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். இந்த சொல் ஆங்கிலேயரை குறிக்க பயன்படுத்துவதுண்டு. உங்களுக்கான நேரம். பரங்கியர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை. உங்களுக்கான நேரம். வளர்பிறை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். பிச்சை டேஷ் கற்கை நன்றே. உங்களுக்கான நேரம். புகினும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முந்தியது. உங்களுக்கான நேரம். பூசம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். டேஷ் மணி கட்டியது யார். உங்களுக்கான நேரம். பூனைக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். எந்த ஒரு மனிதனிடமும் டேஷ் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கான நேரம். குறை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். டேஷ் அன்புக்கு ஈடு இணை இல்லை. உங்களுக்கான நேரம். அன்னை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். டேஷ் பூத்தது போல் என்றால் அபூர்வமாக என்று அர்த்தம். உங்களுக்கான நேரம். அத்தி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். வயிற்றுப்போக்கு, இதற்கு இணையான வேறு சொல். உங்களுக்கான நேரம். பேதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ். அவரது டேஷ் மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்தது. உங்களுக்கான நேரம். பேச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இடமிருந்து வலம். தொட்டில் பழக்கம் டேஷ் வரைக்கும். உங்களுக்கான நேரம். சுடுகாடு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேலிருந்து கீழ்.
அளவற்ற, உயர்ந்த, மிகுந்த, பெரிய. உங்களுக்கான நேரம். மகா. உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வலம். பெத்த மனம் டேஷ், பிள்ளை மனம் கல்லு. உங்களுக்கான நேரம். பித்து. உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ். தர்மத்தின் வாழ்வுதனை டேஷ். உங்களுக்கான நேரம். சூது கவ்வும். உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வலம். இடையூறு அல்லது எரிச்சல். உங்களுக்கான நேரம். தொந்தரவு. உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ். கிரிக்கெட் ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் டேஷ் கட்டினர். உங்களுக்கான நேரம். பந்தயம். உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வலம். ஆச்சரியம். இதற்கு இணையான வேறு சொல். உங்களுக்கான நேரம். வியப்பு. உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ். பிறர் மனதை டேஷ் படுத்தும்படி பேசக்கூடாது. உங்களுக்கான நேரம். புண். உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வலம். ஷேவிங் என்பது டேஷ் செய்தல் என்றும் கூறப்படுவதுண்டு. உங்களுக்கான நேரம். இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.